ஓம் சாந்தி 4/11/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் சத்தியமான தந்தையினுடைய மூலம் உண்மையான தேவதைகள் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால் சத்தியுகத்தில் சத்சங்கம் செய்வதற்கான அவசியம் இல்லை அப்படின்ட்டு தலைப்பில் இன்னைக்கு பாபா சொல்றாரு. சத்தியமான தந்தையின் மூலம் உண்மையான தேவதைகள் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால் நீங்கள் சத்தியுகத்தில் வந்து சத்சங்கம் செய்வதற்கான அவசியம் இல்லை அப்படின்று பாபா இன்னைக்கு தலைப்பை சொல்றாரு. கேள்வி: சத்தியுகத்தில் தேவதைகள் மூலம் எந்த ஒரு விகர்மமும் நடக்க முடியாது, ஏன்? ஏன் சத்தியுகத்துல தேவதைகள் மூலம் எந்த ஒரு விகர்மமும் நடக்க முடியாது, ஏன் அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பதில் பாபா சொல்றாங்க, ஏனென்றால் அவர்களுக்கு சத்தியமான தந்தையினுடைய வரதானம் கிடைத்திருக்கிறது. ராவனுடைய சாபம் கிடைக்கும் பொழுதுதான் விகர்மங்கள் நடக்கிறது. சத்தியுகம் திரேத்தாவில் தான் சத்கதி ஆகும். அந்த சமயத்தில் துர்கதி என்ற வார்த்தையே இல்லை. விகர்மங்கள் நடப்பதற்கு விகாரமே அங்கு இல்லை. துவாபர கலியுகத்தில் அனைவருக்கும் துர்கதி ஏற்பட்டு விடுகிறது. ஆகையினால் விகர்மம் நடந்து கொண்டிருக்கிறது. இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் அப்படின்ற தலைப்பு இன்னைக்கு கேள்வி பதில் அழகா சொல்றாரு. ஓம் சாந்தி. இனிமேல் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தை வந்து புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? இவர் பரம தந்தையாகவும் இருக்கிறார், பரம ஆசிரியராக இருக்கிறார், பரம சத்குருவாக இருக்கிறார். இப்படி தந்தையுடைய மகிமை கூறுவதன் மூலம் கிருஷ்ணர் யாருக்கு தந்தையாக முடியாது என்பது நிரூபணம் ஆகிறது. அவர் சிறிய குழந்தையாக இருக்கிறார், சத்தியுகத்தின் இளவரசன் ஆவார். அவர் சிறிய குழந்தையாக இருக்கிறார், சத்தியுகத்தின் இளவரசன் ஆவார். அவர் டீச்சராக இருக்க முடியாது, அவரே அமர்ந்து டீச்சரும் படிக்கின்றார். அங்கே குருமார்கள் இருப்பதில்லை, ஏனென்றால் அங்கே அனைவரும் சத்கதியில் இருக்கிறார்கள். அரை கல்பம் சத்கதி, அரை கல்பம் துர்கதி அப்படின்று சொர்க்கம் கலியுகத்தை பத்தி பாபா நமக்கு சொல்றார். எனவே அங்க சத்கதியில் இருக்கின்ற காரணத்தினால் அங்கே ஞானத்திற்கு அவசியம் இருப்பதில்லை. அந்த வார்த்தையே இல்லை என்றால் ஞானத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு சத்கதி கிடைக்கிறது. ஞானத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு சத்கதி கிடைக்கிறது. பிறகு துவாபர யுகத்திலிருந்து கலியுக கடைசி வரை துர்கதி ஆகும். அப்படி எண்ணும் பொழுது கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் எப்படி வர முடியும்? இதுவும் யாருடைய கவனத்திலும் வருவதில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் மிகுந்த ஆழமான ரகசியங்கள் நிறைந்திருக்கிறது. அதை புரிய வைப்பது மிகவும் அவசியமாகும். அவர் பரம தந்தை, பரம ஆசிரியரும் ஆவார். ஆங்கிலத்தில் வந்து சுப்ரீம் என்றே சொல்லப்படுகிறது. சில ஆங்கில வார்த்தைகள் மிகவும் நன்றாக இருக்கிறது. டிராமா என்ற வார்த்தை போல் ஆகும். டிராமாவை நாடகம் என்று சொல்ல முடியாது. நாடகத்தில் மாற்றம் நடக்கிறது. இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் எப்படி சுற்றுகிறது? அப்படியே சுற்றுகிறதா அல்லது மாறுகிறதா என்பது யாருக்கு தெரியவில்லை. உருவாக்கப்பட்டது உருவாகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு விளையாட்டு இருக்கிறது. அது மீண்டும் சுற்றிக் கொண்டே இருக்கிறது. இந்த சக்கரத்தில் மனிதர்கள் தான் சுற்றி வர வேண்டியிருக்கிறது. நல்லது அப்படின்றார். இந்த சக்கரத்தின் ஆயுள் என்ன? எப்படி திரும்ப நடக்கிறது? இது சுற்றி வருவதற்கு எவ்வளவு காலம் ஆகிறது? இது யாரும் தெரிந்திருக்கவில்லை. இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் போன்ற இவர்கள் அனைவரும் அந்தந்த வம்சத்தர்கள் ஆவார்கள். இவர்களுக்கு நாடகத்தில் நடிப்பு இருக்கிறது. பிராமணர்களாகிய உங்களுடைய ராஜ்யம், அதாவது அரச பரம்பரை இல்லை. இது பிராமண குலமாகும். சர்வோத்தம பிராமண குலமாகும் என்று சொல்லப்படுகிறது. தேவி தேவதைகளுடைய குலமும் இருக்கிறது. இதை புரிய வைப்பது மிகவும் சுலபமாகும். டைனஸ்டி சொல்லுவாங்க. சூட்சும வதனத்தில் பரிசாக்கள் இருக்கிறார்கள். அங்கே எலும்பு சதை இருப்பதில்லை. தேவதைகளுக்கு எலும்பு சதை இருக்கிறது அல்லவா? பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா. நேத்து கூட அத சொல்லியிருந்தாங்க. விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து பிரம்மா வந்ததாக ஏன் காட்டுகிறார்கள்? ஏன் காட்டுகிறார்கள்? சூட்சும வதனத்தில் இந்த விஷயங்கள் நடப்பதில்லை. ஆபரணங்கள் போன்றவை இருக்க முடியாது. ஆகையினால் தான் பிரம்மாவை வெள்ளை உடை அணிந்தவராக காட்டப்படுகிறது. பிரம்மா சாதாரண மனிதர். நிறைய பிறவிகளுடைய கடைசியில் ஏழையாக இருக்கிறார் அல்லவா? இந்த சமயத்தில் இருப்பதே காதி துணிகளே ஆகும். பட்டு துணி. சூட்சும சரீர் என்ன என்பதை பாவம் அவர்களுக்கு புரிவதே இல்லை. அங்கு இருப்பதே பரிசாக்கள். அவர்களுக்கு எலும்பு சதை இருப்பதில்லை. சூட்சும வதனத்தில் இந்த அலங்காரங்கள் போன்றவைகள் எல்லாம் இருக்க வேண்டியதில்லை. ஆனால் சித்திரங்கள் காட்டப்பட்டிருக்கிறது என்னும் பொழுது, பாபா அதையே காட்சியாக காட்டிய பிறகு அர்த்தத்தை புரிய வைக்கிறார். அனுமானுடைய காட்சி காட்டுவதைப் போல் ஆகும். அனுமானைப் போல் மனிதர்கள் யாரும் இருப்பதில்லை.
பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான சித்திரங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதன் மீது நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. அவர்களே அப்படி ஏதாவது சொல்லிவிட்டால் கோபித்துக் கொள்கிறார்கள். தேவிகளுக்கு எவ்வளவு பூஜை செய்கிறார்கள்? பிறகு நீரில் மூழ்க செய்து விடுகிறார்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். பக்தி மார்க்கத்தின் புதைக்குழியில் கழுத்து வரை மூழ்கி இருக்கிறார்கள். அப்படி என்னும் பொழுது எப்படி வெளிக்கொண்டு வர முடியும்? வெளியில் கொண்டு வருவது கடினமா ஆகிவிடுகிறது. சிலர் மற்றவர்கள் வெளியே வருவதற்கு கருவியாகிவிட்டு பிறகு அவர்களே மூழ்கி விடுகிறார்கள். கஷ்டங்கள்லாம் சொல்லி அவங்களே விகாரத்துல விழுந்துட்டாங்க. அவர்கள் கழுத்து வரை சேற்றில் மாட்டிக் கொள்கிறார்கள். அதாவது காம விகாரத்தில் வீழ்ந்து விடுகிறார்கள். இதுதான் மிகப்பெரிய புதைக்குழி அப்படின்னு சொல்றார். சத்தியுகத்தில் இந்த விஷயங்கள் இருப்பதில்லை. இப்போது நீங்கள் சத்தியமான தந்தையின் மூலம் உண்மையான தேவதைகள் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். பிறகு அங்கே சத்சங்கு நடப்பதில்லை. இங்கே இங்கே பக்தி மார்க்கத்தில் தான் சத்சங்கம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அனைவரும் ஈஸ்வரனுடைய ரூபங்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். எதையும் புரிந்து கொள்வதே கிடையாது. கலியுகத்தில் அனைவரும் பாவாத்மாக்கள், சத்தியுகத்தில் அனைவரும் புண்ணியாத்மாக்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் இப்போது சங்கமுகத்தில் இருக்கின்றீர்கள். கலியுகம் மற்றும் சத்தியுகம் இரண்டையும் தெரிந்து இருக்கின்றீர்கள். முக்கியமான விஷயம் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்வதாகும். பார்க்கடல் மற்றும் விஷக்கடலை பற்றி பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் அர்த்தத்தையும் எதையும் புரிந்து கொள்வதே கிடையாது. இப்போது பாபா அமர்ந்து கர்மம், அகர்மத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார். மனிதர்கள் கர்மத்தை செய்கிறார்கள். பிறகு அதில் சில கர்மங்கள் அகர்மங்களாக இருக்கிறது. சில கர்மங்கள் விகர்மங்களா ஆகிவிடுகிறது. ராவண ராஜ்யத்தில் அனைத்து கர்மங்களும் விகர்மங்களா ஆகி விடுகிறது. சத்தியுகத்தில் விகர்மங்கள் நடப்பதில்லை. ஏனென்றால் அங்கே ராமராஜ்யம் ஆகும். பாபாவிடமிருந்து வரத்தை பெற்றிருக்கின்றார்கள். ராவணன் சாபம் கொடுக்கிறான். இது சுகம் மற்றும் துக்கத்தினுடைய விளையாட்டு ஆகும். துக்கத்தில் அனைவரும் பாபாவை நினைவு செய்கிறார்கள். சுகமாக இருக்கும்போது யாரும் நினைவு செய்வது கிடையாது. அங்கே விகாரம் இருப்பதில்லை. நாட்டு நடப்படுகிறது என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பதான் சத்தியுகத்தில் சாம்பிள் நடக்குது. இந்த நாட்டு நடும் வழக்கம் கூட இப்பொழுது ஏற்படுகிறது. பாபா நாட்டு நட ஆரம்பித்தார். முன்பு ஆங்கில அரசாங்கம் இருந்தபொழுது மரக்கன்றுகள் நடுக்கிறார்கள் என்ற செய்தி நாளேடுகள் வரவில்லை. இப்பொழுது பாபா தேவி தேவதா தர்மத்தில் நாட்டு நடுகிறார். வேறு யாரும் நாட்டு நடுவதில்லை. நிறைய தர்மங்கள் இருக்கிறது. தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டது. தர்மமும் கர்மமும் கீழானதாகி விட்ட காரணத்தினால் பெயரை தலைகீழாக வைத்து விட்டார்கள். யார் தேவதா தர்மத்திற்களோ அவர்கள் பிறகு அதே தேவி தேவதா தர்மத்தில் வர வேண்டும். ஒவ்வொருவரும் அவர்களுடைய தர்மத்தில் தான் செல்ல வேண்டும். கிறிஸ்தவ தர்மத்திலிருந்து விலகி பிறகு தேவி தேவதா தர்மத்தில் வர முடியாது அப்படின்றார். முக்தி அடைய முடியாது அப்படின்றார். யாராவது தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் மாறி கிறிஸ்து தர்மத்திற்கு சென்று விட்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் திரும்பி தங்களுடைய தேவி தேவதா தர்மத்துக்கு வந்து விடுவார்கள் அப்படின்றார். ஒரு ஜென்மமோ 2 ஜென்மம் தெரியாது போயிட்டு திரும்பி வந்துடுவாங்களாம். அவர்களுக்கு இந்த ஞானம் மற்றும் யோகம் மிகவும் நன்றாக இருக்கும் கிறிஸ்தவங்களுக்கு. இதன் மூலம் அவர்கள் நம்முடைய தர்மத்துள் என்பது நிரூபணம் ஆகிறது. இதை புரிந்து கொள்வதற்கும் புரிவதற்கும் விசாலமான புத்தி வேண்டும். தாரணை செய்ய வேண்டும். புத்தகத்தை படித்து அப்படியே சொல்லக்கூடாது அப்படின்றார். தாரணை செய்யணுமா. யாராவது கீதை படிக்கிறார்கள் என்றால் மனிதர்கள் அமர்ந்து கேட்பதை போல ஆகும் அப்படின்றார். சிலர் கீதையினுடைய சுலோகங்களை மனனம் செய்து விடுகிறார்கள். மற்றபடி அதனுடைய அர்த்தத்தை அவரவருக்கு தோன்றியபடி எழுதுகிறார்கள். அனைத்து சுலோகங்களும் சமஸ்கிருதத்தில் இருக்கின்றது. சமுத்திரத்தை மையாக்குங்கள். காடு முழுவதை பேனாவாக மாற்றினாலும் ஞானத்தை முடிக்க முடியாது என்று பாடப்பட்டிருக்கிறது. பாபாவுடைய மகிமை இது. கடலே மையாக்கினாலும் காட்டை முழுவதும் பேனாவாக்கினாலும் அவர் ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு விசாலமானது. பேப்பரா எழுத முடியாது. கீதை மிகவும் சிறியதாக இருக்கிறது. 18 அத்தியாயங்கள் இருக்கிறது. சிறிய கீதையை செய்து கழுத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். மிகவும் சிறிய எழுத்துக்களாக இருக்கிறது. கழுத்தில் அணிந்து கொள்ளக்கூடிய வழக்கம் இருக்கிறது. பிரேஸ்லெட் மாரி போட்டு வச்சுக்காங்க. எவ்வளவு சிறிய லாக்கெட் செய்கிறார்கள். உண்மையில் சொல்லப்போனால் ஒரு வினாடி விஷயமாக அப்படின்றார். பாபாவுடைய ஆகினீர்கள் என்றால் உலகத்திற்கு எஜமானல் ஆனது. பாபா நான் தங்களுடைய ஒரு நாள் குழந்தை ஆவேன். இப்படி கூட எழுத ஆரம்பிக்கிறார்கள். ஒரு நாளில் நம்பிக்கை ஏற்பட்டது. உடனே கடிதம் எழுதுவார்கள். குழந்தை ஆகிவிட்டால் உலகத்திற்கு எஜமானல் ஆவார்கள்.
இது கூட சிலருடைய புத்தியில் கஷ்டப்பட்டு நிற்கிறது அப்படின்றார். நீங்கள் உலகத்திற்கு எஜமானர் ஆகின்றீர்கள். அங்கே வேறு எந்த கண்டமும் இருப்பது கிடையாது. பெயர் அடையாளம் கூட மறைந்து விடுகிறது. இந்த கண்டம் இருந்தது என்பது யாருக்கும் தெரியாது. ஒருவேளை இருந்திருந்தால் கண்டிப்பாக அதனுடைய வரலாறு, புவியியல் இருக்க வேண்டும் அல்லவா? அங்கே இவை இருப்பதில்லை. ஆகையினால் தான் நீங்கள் உலகத்திற்கு எஜமானராகக் கூடியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நான் உங்களுடைய தந்தையாக இருக்கிறேன், ஞானக் கடலாக இருக்கிறேன் என்று பாபா புரிய வைத்திருக்கிறார். இது உயர்ந்ததிலும் உயர்ந்த ஞானமாக இருக்கிறது. அதன் மூலம் நாம் உலகிற்கு எஜமானர் ஆகின்றோம். நம்முடைய தந்தை சுப்பிரமாக அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறார். அதாவது சத்தியமான தந்தை, சத்தியமான டீச்சர், சத்தியமான சொல்லிக் கொடுக்கின்றார். எல்லையற்ற படிப்பினை கொடுக்கின்றார். எல்லையற்ற குருவாக இருக்கிறார். அனைவரும் சத்கதி அடைய வைக்கின்றார். ஒருவரை மகிமை பாடினீர்கள் என்றால், அந்த மகிமை மற்றவருக்கு ஆக முடியாது. பிறகு அவர் தனக்கு சமமாக மாற்றும் பொழுதுதான் அவருக்கு பொருந்தும். எனவே நீங்களும் கூட தூய்மையற்றவர்கள் தூய்மையாக்கவரா ஆகிவிடுங்கள். சத்தியம் என்ற பெயர் எழுதுகிறார்கள். தூய்மையற்றவரை தூய்மையாக்கக்கூடிய கங்கைகள் இந்த தாய்மார்கள் அப்படி சொல்றார். சிவசக்தி என்று சொல்லலாம். சிவ வம்சத்தவர் என்று சொல்லலாம். சிவ வம்சவர் பிரம்மா குமார் குமாரிகளே ஆவார்கள் அப்படின்று இவ்வளவு விஷயம் சொல்றார். அனைவரும் சிவ வம்சத்தவர்களே ஆவார். மற்றபடி பிரம்மாவின் மூலம் படைப்பை படைக்கிறார் என்னும் பொழுது சங்கமத்தில் தான் பிரம்மகுமார் குமாரிகள் இருக்கிறார்கள். பிரம்மாவின் மூலம் தத்தெடுக்கின்றார். முதலில் பிரம்மகுமார் குமாரிகள் இருக்கிறார்கள். யாராவது ஆட்சேபம் தெரிவிக்கின்றார்கள் என்றால், இவர் பிரஜாபித பிரம்மா, இவருக்குள் சிவபாபா பிரவேசிக்கின்றார் என்று சொல்லுங்கள். யாரோ கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும்? இவர் உடம்புல வந்தது பாபா வந்து சொல்றாரு, அப்படி பேசணும். இப்ப ஒரு மனிதன்லாம் அங்க போய் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. நிறைய பிறவிகளுடைய கடைசியில் நான் பிரவேசிக்கிறேன் என்று பாபாவே சொல்றார். விஷ்ணுவினது நாபிலிருந்து பிரம்மா வந்தார் என்று காட்டுகிறார்கள். பிறகு விஷ்ணுடைய யாருடைய நாபிலிருந்து வந்தார், அதில் அம்பு குறியிட்டு ஒருவர் மற்றவத்திலிருந்து வருகின்றார் என்று காட்டலாம். விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா, பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, இவர் அவரிடத்திலிருந்தும், இவர் அவரிடத்திலிருந்தும் பிறக்கிறார்கள். பிரம்மாவிற்கு விஷ்ணுவா ஆவதற்கு 1 வினாடி ஆகுது. பிரம்மாவுக்கு விஷ்ணு ஆவறதுக்கு 1 செகண்ட். ஆனா விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆவறதுக்கு 5000 ஆண்டுகள் ஆகிறது. இவை அதிசயமான விஷயங்களாக இருக்கிறது. நீங்கள் அமர்ந்து புரிய வைப்பீர்கள். லட்சுமி நாராயணன் 84 பிறவிகள் எடுக்கிறார்கள். பிறகு அவர்களுடைய நிறைய பிறவிகளுடைய கடைசியில் நான் பிரவேசித்து பிரம்மாவாக மாற்றுகிறேன் என்று பாபா சொல்றார். புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? இவரை ஏன் பிரம்மா என்று சொல்கிறோம் என்பதை நீங்கள் வந்து அமர்ந்தீர்கள் என்றால் புரிய வைப்போம் அப்படின்னு கேட்கிறோமா? முழு உலகத்திற்கு காட்டுவதற்காக இந்த சித்திரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் புரிய வைக்க முடியும். புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் புரிந்து கொள்வார்கள். புரிந்து கொள்ளாதவர்கள் இவர்கள் நம்முடைய குலத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்று சொல்லலாம். பாவம் ஒருவேளை அங்கே வந்தாலும் பிரஜையாகத்தான் ஆவார்கள். நம்மை பொறுத்தவரை அவர்கள் அனைவருமே பரிதாபத்திற்குரியவர்கள் அப்படின்றார்கள். ஏழைகளை பாவம் என்று சொல்லப்படுகிறது. குழந்தைகள் எவ்வளவு கருத்துக்களை தாரணை செய்ய வேண்டியிருக்கிறது. தலைப்புகள் எடுத்துக்கொண்டு சொற்பொழிவு செய்யப்படுகிறது. இந்த தலைப்பு குறைந்ததா என்ன? பிரஜாபதி பிரம்மா மற்றும் சரஸ்வதிக்கு 4 கைகளை காட்டுகிறார்கள். எனவே 2 கைகள் குழந்தையினுடையதாகி விடுகிறது. ஜோடி அல்ல. உண்மையில் விஷ்ணு மட்டும் ஜோடி ஆவார்கள். பிரம்மாவின் குழந்தை சரஸ்வதி ஆவார். சங்கருக்கு கூட ஜோடி இல்லை. இந்த காரணத்தினால் தான் சிவசங்கர் என்று சொல்லிவிடுகிறார்கள். சங்கரர் என்ன செய்கின்றார் கேள்வி கேட்கிறார் வந்து. அவருக்கு என்ன வேலை? விநாசம் என்பது அணுகுண்டுகள் மூலம் நடக்கிறது. தந்தை எப்படி குழந்தைகளை மரணம் அடைய வைப்பார்? இது பாவ செயலாகிவிடும். இன்னும் சொல்ல போனால் பாபா அனைவரும் எந்த உழைப்புமின்றி சாந்திதாமம் திரும்பி அழைத்து செல்கிறார். சாந்திதாமத்துக்கு வந்து எந்த உழைப்புமின்றி சொல்லார்னா, அப்போ வந்து நம்ம கர்மம் வந்து பர்ஃபெக்ட்டா வச்சுக்கணும். அப்பதான் வந்து கூட்டின்னு போவாரு. எல்லாம் அடிதான் நேத்து சொன்னார்ல தர்மராஜ். அந்த இதுல சொன்னார்ல நேத்து. அதுபோல நான் இருக்கக்கூடாது. அந்த கவலை இருக்குன்னு சொல்லியிருந்தாருல்ல நேத்து. அதனால தான் எந்த உழைப்புமின்றி சாந்திதாமம் திரும்பி அழைத்து செல்கின்றார். அப்ப தாதிங்கலாம் உடம்பு சரியில்லாத அப்ப என்ன சொல்லுவாங்க அது வந்து? யோசிக்கணும் அந்த இது. ஏனென்றால் அழிவிற்கான நேரமாக இருக்கிறது. பாபா சேவைக்காகவே வருகின்றார். அனைவருக்கும் சத்கதி கொடுத்து விடுகின்றார். நீங்களும் கூட முதலில் கதிக்கும், அதாவது முக்திக்கும், பிறகு சத்கதிக்கு ஜீவன் முக்தி வருவீர்கள். இந்த விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும். இந்த விஷயங்களை கொஞ்சம் கூட யாரும் புரிந்திருக்கவில்லை. சில பேர் முற்றிலும் புரிந்து கொள்வதே இல்லை.
குழம்பிக் கொள்வதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். யார் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்களோ, அவர்கள் வந்து புரிந்து கொள்வார்கள். ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா நமக்கு புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நேரம் ஒதுக்குங்கள் என்று சொல்லுங்கள். அனைவருக்கும் தந்தையோட அறிமுகத்தை கொடுங்கள் என்பது இங்கே கட்டளையாகும். இந்த உலகமே முட்கள் நிறைந்த காடாகும் அப்படின்றார். வைக்கோல் போடுன்றாரு, சில சமயம் சுடுகாடுன்னுவாரு, சீச்சி உலகுன்னுவாரு. ஸோ இது போல வந்து இது முட்கள் நிறைந்த காடாகும் அப்படின்றார். முட்கள்னா என்ன? கோவம், காமம், விகாரங்கள் காடு. முட்கள்னா காடு. ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதனை துக்கதாமம் என்று சொல்லப்படுகிறது. சத்தியுகம் சுகதாமம் ஆகும். துக்கதாமத்திலிருந்து சுகதாமம் எப்படி ஆகிறது என்பதை உங்களுக்கு புரிய வைக்கிறோம். லட்சுமி நாராயணன் சுகதாமத்தில் இருந்தார்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து துக்கதாமத்திற்கு வருகிறார்கள். இந்த பிரம்மாவுடைய பெயர் எப்படி வைக்கப்பட்டது? பாபா சொல்றாங்க, நான் இவருக்குள் பிரவேசித்து எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வைக்கிறேன். உடனே சந்நியாசம் செய்ய வைத்து விடுகின்றேன். ஏனென்றால் பாபா அவரை சேவை செய்ய வைக்க வேண்டும். அவர்தான் செய்ய வைக்கின்றார். இவருக்கு பிரம்மாவிற்கு பின்னால் நிறைய பேர் வந்தார்கள். அவர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டது. பிறகு அவர்கள் பூனையின் குட்டிகளை காட்டுகிறார்கள். இவை அனைத்தும் கட்டுக்கதைகளாகும். பூனையுடைய குட்டிகளாக எப்படி இருக்க முடியும்? பூனை அமர்ந்து ஞானம் கேட்குமா என்ன? பாபா நிறைய யுக்திகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார். எந்த விஷயமாவது யாருக்காவது யாருக்காவது புரியவில்லை என்றால், எதுவரை அல்லாஹ்வை புரிந்து கொள்ளவில்லையோ, அதுவரை எதையும் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை நம்புங்கள் மற்றும் எழுதுங்கள். இல்லை என்றால் மறந்து விடுங்கள். மாய மறக்க செய்துவிடும். முக்கியமான விஷயம் பாபாவின் அறிமுகமாகும். நம்முடைய தந்தை பரம தந்தை, பரம ஆசிரியராக இருக்கிறார். அவர் முழு உலகத்தின் முதல் இடை கடைசி ரகசியத்தை புரிய வைக்கிறார். இதைப் பற்றி யாருக்கும் தெரியவில்லை. இதை புரிய வைப்பதற்கும் நேரம் வேண்டும். எதுவரை பாபா புரிந்து கொள்ளவில்லையோ, அதுவரை கேள்வி எழுந்து கொண்டே தான் இருக்குமாம். அல்லாஹ்வை புரிந்து கொள்ளவில்லை என்றால், ஆஸ்தி அதாவது ராஜ்யத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள். இது ஏன் இப்படி சாஸ்திரங்கள் எப்படி சொல்கிறார்களே என்று வெறுமனே சந்தேகம் எழுப்பிக் கொண்டே இருப்பார்கள். ஆகையினால என்ன செய்யணும், முதலில் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள் அப்படின்று சாகார முரளி முடிக்கின்றார். அச்சா நல்லது. இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மட்டும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். எசன்ஸ் ஆஃப் தாரணா. கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தின் ஆழமான நிலைகளை புத்தியில் வைத்து இப்பொழுது விகர்மங்கள் எதையும் செய்யக்கூடாது. ஞானம் மற்றும் யோகத்தினை தாரணை செய்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்றார். கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தின் ஆழமான நிலைகளை புத்தியில் வைத்து இப்பொழுது விகர்மங்கள் எதையும் செய்யக்கூடாது. ஞானம் மற்றும் யோகத்தினை தாரணை செய்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படின்றார். செகண்ட் பாயிண்ட், சத்தியமான தந்தையின் சத்தியமான ஞானத்தை கொடுத்து மனிதர்களை தேவதையாக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டுமா. விகாரங்களின் சேற்றிலிருந்து அனைவரும் வெளிக்கொண்டு வர வேண்டும் அப்படின்றார். எல்லாருக்கும் சொல்லணும். காமன்னா என்ன, கோபம்னா என்ன எல்லாரும் சொல்லி அவங்க வந்து அந்த சேத்துலேருந்து வெளியே தூக்கணும் அவங்கள. வரதானம் அலௌகிக்க போதையின் மூலம் ஆழ்ந்த உணர்வு மூலமாக நிச்சயத்தின் நிறுவனம் அளிக்கக்கூடிய என்றும் வெற்றியாளர் ஆவீர்களாக. அலௌகிக்க போதையின் ஆழ்ந்த உணர்வு மூலமாக நிச்சயத்தின் நிறுவனம் அளிக்கக்கூடிய என்றும் வெற்றியாளர் ஆவீர்களாக. அலௌகிக்க ஆன்மீக போதை நிச்சயத்தினோட ஒரு கண்ணாடி அப்படின்றார். வந்து நிச்சயத்தின் நிறுவனம் போதை மற்றும் போதனை நிறுவனம் மகிழ்ச்சி ஆகும். யார் என்றுமே மகிழ்ச்சியாகவும் போதனை இருக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னால் மாயனுடைய எந்த ஒரு பொல்லாதத்தனமும் நடக்க முடியாது. கவலை இல்லாத சக்கரவர்த்தியின் அரசாட்சிக்குள் மாய வர முடியாது. அலௌகிக்க போதை சுலபமாக பழைய உலகம் மற்றும் பழைய சம்ஸ்காரத்தை மறக்க செய்து விடுகிறது. ஏன் அப்செட் சண்டே முறையில் சொன்னாலும் ஏன் அப்செட் ஆகுதுன்னா 3 காரணம் சொன்னாங்கல்ல. மன சஞ்சலம் அடையுது, அலையக்கூடிய புத்தி இருக்குது, புராணி சம்ஸ்காரம் பழைய சம்ஸ்காரம் ரொம்ப டேஞ்சர். இது 3 நாள் தான் அவங்களால அப்செட் ஆயிடுறாங்க வந்து. அதனால தான் அலௌகிக போதை சுலபமாக பழைய உலகம் மற்றும் பழைய சம்ஸ்காரத்தை மறக்க செய்து விடுகிறது. எனவே என்றுமே அலௌகிக்க சொரூபத்தின் போதையில் பரிசா தன்மையின் போதையில் அமர்ந்து இல்ல அல்லது வருங்காலத்தின் போதையில் இருந்தீர்கள் என்றாலும் கூட வெற்றியாளர் ஆகணும்னு சொல்றாரு. சரி இங்க கூட இல்ல பரிசா அனுபவம் அது மாரி வந்து ஒவ்வொரு நாளும் சொரூபத்திற்கு கொண்டு வர சொல்றாரு வந்து. அப்ப நிச்சயத்தின் கண்ணாடி ஆகும் அப்படின்றார். ஸ்லோகன் இனிமை என்ற குணம் பிராமண வாழ்க்கையோட உயர்ந்த தன்மையாகும். இனிமை என்ற குணம் வந்து 36 தெய்வீக குணம் இனிமை குணம் என்பது ஒரு குணம்ன்றாங்க. பிராமண வாழ்க்கையின் ஒரு உயர்ந்த தன்மையாகும். எனவே இனிமையானவராக இருங்கள் மற்றும் இனிமையாக ஆக்குங்கள் அப்படின்றார் வந்து. சரி உங்களால் சிரிக்க முடியல மற்றவங்கள ஆக்குங்க அப்படின்றார் ஸ்லோகன்.
அவ்யக்த சமிக்ஞை, அசரீரி அல்லது விதேகி சிதியினுடைய பயிற்சி அதிகப்படுத்துங்கள் அப்படின்றார். எப்படி பாப்தாதாவுக்கு குழந்தைகளை விதேகியாக்குவதற்காக தேகத்தின் ஆதாரம் எடுக்க வேண்டியிருக்கிறது. அதே போல நீங்களும் வாழ்க்கையில் இருந்தபடியே, தேகத்தில் இருந்தபடியே விதேகி, அதாவது ஆத்ம சிதியில் நிலைத்திருந்து, இந்த தேகத்தின் மூலமாக செய்விப்பர ஆகி கர்மம் செய்வீங்கள். அடிக்கடி மேல போகணும். ஆனா உணர்வு மட்டும் இங்க இருக்கணும். உடம்புல கரிசு அது போல இருக்கணும் விதேகி. இந்த தேகம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. நீங்கள் தேகி செய்பவர் ஆவீர்கள். இந்த நிலைக்கு தான் விதேகி நிலை என்று சொல்வாங்க. இதற்கு தான் தந்தை பின்பற்றுவது என்று கூறப்படுகிறது. தந்தை செய்வதற்கான நிலையாவது என்றுமே அசிரீரியாக இருப்பீர்களாக, விதேகியாக இருப்பீர்களாக, நிராகரியாக இருப்பீர்களாக சொல்லிட்டு நமக்கு வரதானம் கொடுக்கின்றார். பிராக்டிகேஷன் அசிரீரி, விதேகி, நிராகாரியாக இருக்கணும். எல்லாம் ஒரே ஸ்டேஜ் தான் வந்து நம்ம இது பண்ணணும். அப்ப என்ன சொல்றாரு இன்னைக்கு? இனிமை என்ற குணம் இருக்கணும் வந்து பிராமண வாழ்க்கையின் உயர்ந்த தன்மையாகும். எனவே இனிமையானவர் ஆக்குங்க. பிரம்மாவுடைய கடைசி சொல்ற ஏழையா இருக்காரு. 84 பிறவிகள் எடுத்து கடைசியில பிரம்மாவா இருக்காரு. ஒரு லட்சுமி நாராயணன் லாஸ்ட் இதுல ஏழையா இருக்காங்க. பணக்காரா இருந்தவங்க ஏழையாயிட்டாங்க. அது கலிகாலம் புகழ் நிறைந்த இடத்துல வந்து ஒரு எல்லாரும் கஷ்டத்தை அனுபவிச்சுதான் அந்த இது எப்படி கர்மா செட்டில் பண்றாங்க. கர்ம அகர்மா பத்தி சொல்றாங்க இன்னைக்கு. ஞான யோகத்தை தாரணை செய்யணும். அப்படியே வந்து இது பண்ணக்கூடாது, சிந்தனை செய்யணும் வந்து. மற்ற தர்மத்திலோட ஆத்மாக்கள் தேவி தேவதைகள் வேற இடத்துல பார்த்திருந்தாலும் இங்க வந்து பிறக்கணும். ஏன்னா அவங்க கணக்கு அங்க இருக்கு, அதை முடிச்சுட்டு இங்க வருவாங்க. தேவதன் மூலம் விகர்மம் ஏன் நடக்காது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு அங்க வந்து இங்க வரதனை வாங்கின்னு போயிருக்காங்க வந்து. அதனால அங்க வந்து நடக்கிறது கிடையாது, சாபம் கிடையாது வந்து. துவாபரம் கலியுகத்தில் தான் வந்து துர்கதி நடக்குது, விகாரங்கள் வந்து ஆரம்பிக்கிறது. பரம சத்குரு, தந்தை, ஆசிரியர் எல்லாமே வந்திருக்காரு இன்னைக்கு. அதனால சத்தியத்தை மட்டும் நம்ம ஃபாலோ செய்ய வேண்டும். அப்புறம் வேற என்ன தாரணம், மற்றவங்களுக்கு சேவை செய்யணுமா வந்து. இந்த ஞானத்தை கேட்டால் நீங்க தேவதை ஆகலன்னு சொல்லிட்டு அதை வந்து பிரத்யட்சம் பண்ணணும். பாபா வந்து வெளிப்படுத்தணும். இதான் 2 சேவை இன்னைக்கு. சேவைக்கு 2 விஷயம் சொல்லிக்கிறாரு. இது பாபாவை வெளிப்படுத்தணும். சங்கருக்கு வந்து சிவசங்கர்னு பேர் இருக்கு. மற்றவங்க வந்து லட்சுமி, ஏன்னா அவர் வந்து ஒருத்தர் தான். அவர் தொழில் வேற. எதுக்கு படைக்கப்பட்டிருக்காங்க? பாம்ஸ் எல்லாம் எதுக்கு உருவாக்கு? கடவுள் வந்து அழிவுக்காக அதெல்லாம் உருவாக்கிட்டு. சரி, இது போல வந்து நிறைய விஷயங்கள் பாபா நீ சொல்லியிருக்காரு. சிந்தனை செய்யலாம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 4/11/2025 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் சத்தியமான தந்தையினுடைய மூலம் உண்மையான தேவதைகளை ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால் சத்தியுகத்தில் சத்சங்கம் செய்வதற்கான அவசியம் இல்லை அப்படின்ட்டு தலைப்பில் இன்னைக்கு பாபா சொல்றாரு. சத்தியமான தந்தையின் மூலம் உண்மையான தேவதைகளை ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகையினால் நீங்கள் சத்தியுகத்தில் வந்து சத்சங்கம் செய்வதற்கான அவசியம் இல்லை அப்படின்று பாபா இன்னைக்கு தலைப்பை சொல்றாரு. கேள்வி: சத்தியுகத்தில் தேவதைகள் மூலம் எந்த ஒரு விகர்மமும் நடக்க முடியாது, ஏன்? ஏன் சத்தியுகத்துல தேவதைகள் மூலம் எந்த ஒரு விகர்மமும் நடக்க முடியாது, ஏன் அப்படின்ட்டு கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு பதில் பாபா சொல்றாங்க, ஏனென்றால் அவர்களுக்கு சத்தியமான தந்தையினுடைய வரதானம் கிடைத்திருக்கிறது. ராவனுடைய சாபம் கிடைக்கும் பொழுதுதான் விகர்மங்கள் நடக்கிறது. சத்தியுகம் திரேத்தாவில் தான் சத்கதி ஆகும். அந்த சமயத்தில் துர்கதி என்ற வார்த்தையே இல்லை. விகர்மங்கள் நடப்பதற்கு விகாரமே அங்கு இல்லை. துவாபர கலியுகத்தில் அனைவருக்கும் துர்கதி ஏற்பட்டு விடுகிறது. ஆகையினால் விகர்மம் நடந்து கொண்டிருக்கிறது. இது கூட புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும் அப்படின்ற தலைப்பு இன்னைக்கு கேள்வி பதில் அழகா சொல்றாரு. ஓம் சாந்தி. இனிமேல் இனிமையான குழந்தைகளுக்கு தந்தை வந்து புரிய வைக்கிறார். என்ன புரிய வைக்கிறார்? இவர் பரம தந்தையாகவும் இருக்கிறார், பரம ஆசிரியராக இருக்கிறார், பரம சத்குருவாக இருக்கிறார். இப்படி தந்தையுடைய மகிமை கூறுவதன் மூலம் கிருஷ்ணர் யாருக்கு தந்தையாக முடியாது என்பது நிரூபணம் ஆகிறது. அவர் சிறிய குழந்தையாக இருக்கிறார், சத்தியுகத்தின் இளவரசன் ஆவார். அவர் சிறிய குழந்தையாக இருக்கிறார், சத்தியுகத்தின் இளவரசன் ஆவார். அவர் டீச்சராக இருக்க முடியாது, அவரே அமர்ந்து டீச்சரும் படிக்கின்றார். அங்கே குருமார்கள் இருப்பதில்லை, ஏனென்றால் அங்கே அனைவரும் சத்கதியில் இருக்கிறார்கள். அரை கல்பம் சத்கதி, அரை கல்பம் துர்கதி அப்படின்று
சொர்க்கம் கலியுகத்தை பத்தி பாபா நமக்கு சொல்றார். எனவே அங்க சத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அங்கே ஞானத்திற்கு அவசியம் இருப்பதில்லை. அந்த வார்த்தையே இல்லை என்றால் ஞானத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு சத்கதி கிடைக்கிறது. ஞானத்தின் மூலம் 21 பிறவிகளுக்கு சத்கதி கிடைக்கிறது. பிறகு துவாபர யுகத்திலிருந்து கலியுக கடைசி வரை துர்கதி ஆகும். அப்படி எண்ணும் பொழுது கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் எப்படி வர முடியும்? இதுவும் யாருடைய கவனத்திலும் வருவதில்லை. ஒவ்வொரு விஷயத்திலும் மிகுந்த ஆழமான ரகசியங்கள் நிறைந்திருக்கிறது. அதை புரிய வைப்பது மிகவும் அவசியமாகும். அவர் பரம தந்தை, பரம ஆசிரியரும் ஆவார். ஆங்கிலத்தில் வந்து சுப்ரீம் என்றே சொல்லப்படுகிறது. சில ஆங்கில வார்த்தைகள் மிகவும் நன்றாக இருக்கிறது. டிராமா என்ற வார்த்தை போல் ஆகும். டிராமாவை நாடகம் என்று சொல்ல முடியாது. நாடகத்தில் மாற்றம் நடக்கிறது. இந்த சிருஷ்டி சக்கரம் சுற்றுகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் எப்படி சுற்றுகிறது? அப்படியே சுற்றுகிறதா அல்லது மாறுகிறதா என்பது யாருக்கு தெரியவில்லை. உருவாக்கப்பட்டது உருவாகிக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு விளையாட்டு இருக்கிறது. அது மீண்டும் சுற்றிக் கொண்டே இருக்கிறது. இந்த சக்கரத்தில் மனிதர்கள் தான் சுற்றி வர வேண்டியிருக்கிறது. நல்லது அப்படின்றார். இந்த சக்கரத்தின் ஆயுள் என்ன? எப்படி திரும்ப நடக்கிறது? இது சுற்றி வருவதற்கு எவ்வளவு காலம் ஆகிறது? இது யாரும் தெரிந்திருக்கவில்லை. இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் போன்ற இவர்கள் அனைவரும் அந்தந்த வம்சத்தர்கள் ஆவார்கள். இவர்களுக்கு நாடகத்தில் நடிப்பு இருக்கிறது. பிராமணர்களாகிய உங்களுடைய ராஜ்யம், அதாவது அரச பரம்பரை இல்லை. இது பிராமண குலமாகும். சர்வோத்தம பிராமண குலமாகும் என்று சொல்லப்படுகிறது. தேவி தேவதைகளுடைய குலமும் இருக்கிறது. இதை புரிய வைப்பது மிகவும் சுலபமாகும். டைனஸ்டி சொல்லுவாங்க. சூட்சும வதனத்தில் பரிசாக்கள் இருக்கிறார்கள். அங்கே எலும்பு சதை இருப்பதில்லை. தேவதைகளுக்கு எலும்பு சதை இருக்கிறது அல்லவா? பிரம்மாவிலிருந்து விஷ்ணு, விஷ்ணுவிலிருந்து பிரம்மா. நேத்து கூட அதை சொல்லியிருந்தாங்க. விஷ்ணுவின் நாபி கமலத்திலிருந்து பிரம்மா வந்ததாக ஏன் காட்டுகிறார்கள்? ஏன் காட்டுகிறார்கள்? சூட்சும வதனத்தில் இந்த விஷயங்கள் நடப்பதில்லை. ஆபரணங்கள் போன்றவை இருக்க முடியாது. ஆகையினால்தான் பிரம்மாவை வெள்ளை உடை அணிந்தவராக காட்டப்படுகிறது. பிரம்மா சாதாரண மனிதர். நிறைய பிறவிகளுடைய கடைசியில் ஏழையாக இருக்கிறார் அல்லவா? இந்த சமயத்தில் இருப்பதே காதி துணிகளே ஆகும். பட்டு துணி. சூட்சும சரீர் என்ன என்பதை பாவம் அவர்களுக்கு புரிவதே இல்லை. அங்கு இருப்பதே பரிசாக்கள். அவர்களுக்கு எலும்பு சதை இருப்பதில்லை. சூட்சும வதனத்தில் இந்த அலங்காரங்கள் போன்றவர்கள் எல்லாம் இருக்க வேண்டியதில்லை. ஆனால் சித்திரங்கள் காட்டப்பட்டிருக்கிறது என்னும் பொழுது பாபா அதையே காட்சியாக காட்டிய பிறகு அர்த்தத்தை புரிய வைக்கிறார். அனுமானுடைய காட்சி காட்டுவதைப் போல் ஆகும். அனுமானைப் போல் மனிதர்கள் யாரும் இருப்பதில்லை. பக்தி மார்க்கத்தில் அநேக விதமான சித்திரங்களை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதன் மீது நம்பிக்கை ஏற்பட்டு விட்டது. அவர்களை அப்படி ஏதாவது சொல்லிவிட்டால் கோபித்துக் கொள்கிறார்கள். தேவிகளுக்கு எவ்வளவு பூஜை செய்கிறார்கள், பிறகு நீரில் மூழ்க செய்து விடுகிறார்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கமாகும். பக்தி மார்க்கத்தின் புதைக்குழியில் கழுத்து வரை மூழ்கி இருக்கிறார்கள். அப்படி என்னும் பொழுது எப்படி வெளிக்கொண்டு வர முடியும்? வெளியில் கொண்டு வருவது கடினமாக ஆகிவிடுகிறது. சிலர் மற்றவர்கள் வெளியே வருவதற்கு கருவியாகிவிட்டு பிறகு அவர்களே மூழ்கி விடுகிறார்கள். கஷ்டங்களாம் சொல்லி அவங்களே வந்து விகாரத்துல விழுந்துட்டாங்க. அவர்கள் கழுத்து வரை சேற்றில் மாட்டிக்கொள்கிறார்கள். அதாவது காம விகாரத்தில் விழுந்து விடுகிறார்கள். இதுதான் மிகப்பெரிய புதைக்குழி அப்படின்னு சொல்றார். சத்தியுகத்தில் இந்த விஷயங்கள் இருப்பதில்லை. இப்போது நீங்கள் சத்தியமான தந்தையின் மூலம் உண்மையான தேவதைகள் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். பிறகு அங்கே சத்சங்கு நடப்பதில்லை. இங்கே இங்கே பக்தி மார்க்கத்தில் தான் சத்சங்கம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அனைவரும் ஈஸ்வரனுடைய ரூபங்கள் என்று புரிந்து கொள்கிறார்கள். எதையும் புரிந்து கொள்வதே கிடையாது. கலியுகத்தில் அனைவரும் பாவாத்மாக்கள், சத்தியுகத்தில் அனைவரும் புண்ணியாத்மாக்கள் என்று பாபா வந்து புரிய வைக்கிறார். இரவு பகலுக்கு உண்டான வித்தியாசம் இருக்கிறது. நீங்கள் இப்போது சங்கமுகத்தில் இருக்கின்றீர்கள். கலியுகம் மற்றும் சத்தியுகம் இரண்டையும் தெரிந்து இருக்கின்றீர்கள். முக்கியமான விஷயம் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு செல்வதாகும். பார்க்கடல் மற்றும் விஷக்கடலை பற்றி பாடப்பட்டிருக்கிறது. ஆனால் அர்த்தத்தையும் எதையும் புரிந்து கொள்வதே கிடையாது. இப்போது பாபா அமர்ந்து கர்மம், அகர்மத்தினுடைய ரகசியத்தை புரிய வைக்கிறார். மனிதர்கள் கர்மத்தை செய்கிறார்கள். பிறகு அதில் சில கர்மங்கள் அகர்மங்களாக இருக்கிறது. சில கர்மங்கள் விகர்மங்களாக ஆகிவிடுகிறது.
ராவண ராஜ்யத்தில் அனைத்து கர்மங்களும் விகர்மங்களும் ஆகி விடுகிறது. சத்தியுகத்தில் விகர்மங்கள் நடப்பதில்லை. ஏனென்றால் அங்கே ராமராஜ்யம் ஆகும். பாபாவிடமிருந்து வரத்தை பெற்றிருக்கின்றார்கள். ராவணன் சாபம் கொடுக்கிறான். இது சுகம் மற்றும் துக்கத்தினுடைய விளையாட்டு ஆகும். துக்கத்தில் அனைவரும் பாபாவை நினைவு செய்கிறார்கள். சுகமாக இருக்கும்போது யாரும் நினைவு செய்வது கிடையாது. அங்கே விகாரம் இருப்பதில்லை. நாட்டு நடப்படுகிறது என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பதான் சத்தியுகத்தில் சாம்பிள் நடக்குது. இந்த நாட்டு நடும் வழக்கம் கூட இப்பொழுது ஏற்படுகிறது. பாபா நாட்டு நட ஆரம்பித்தார். முன்பு ஆங்கில அரசாங்கம் இருந்தபொழுது மரக்கன்றுகள் நடுக்கிறார்கள் என்ற செய்தி நாளேடுகள் வரவில்லை. இப்பொழுது பாபா தேவி தேவதா தர்மத்தில் நாட்டு நடுகிறார். வேறு யாரும் நாட்டு நடுவதில்லை. நிறைய தர்மங்கள் இருக்கிறது. தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டது. தர்மமும் கர்மமும் கீழானதாகி விட்ட காரணத்தினால் பெயரை தலைகீழாக வைத்து விட்டார்கள். யார் தேவதா தர்மத்திற்களோ அவர்கள் பிறகு அதே தேவி தேவதா தர்மத்தில் வர வேண்டும். ஒவ்வொருவரும் அவரவருடைய தர்மத்தில் தான் செல்ல வேண்டும். கிறிஸ்தவ தர்மத்திலிருந்து விலகி பிறகு தேவி தேவதா தர்மத்தில் வர முடியாது அப்படின்றார். முக்தி அடைய முடியாது அப்படின்றார். யாராவது தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் மாறி கிறிஸ்து தர்மத்திற்கு சென்று விட்டிருந்தார்கள் என்றால் அவர்கள் திரும்பி தங்களுடைய தேவி தேவதா